எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு இந்த இயக்க தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்டு, தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு இயக்கத்திலே ஒரு தொண்டனாக பணியாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் இட்ட கட்டளைகளை எல்லாம் ஏற்று மொழி போராட்டத்திலையும் சரி, நெருக்கடி காலத்திலையும் சரி சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினாலே இன்றைய தினம் பவளவள ஆண்டிலே எனக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கிறது. உழைக்கின்ற தொண்டர்களை திராவிட முன்னேற்ற கழகம் என்று மதிக்கும், மறந்து விடாது, போற்றும், பாராட்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த விருது எனக்கு வழங்கப்பட்டிருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக பவளவள ஆண்டில் கிடைத்திருப்பது எனக்கு மேலும் மேலும் பெருமையை தருகிறது. இன்னும் மேலும் மேலும் அதிகமாக உழைக்க வேண்டும். தளபதி அவர்கள் சொல்லுவது போல 2026ஆம் ஆண்டிலே மீண்டும் நம்முடைய திராவிட ஆட்சியை இந்த தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு முடிந்த அளவிற்கு எல்லோரும் பாடுபடுவோம். அதில் என்னுடைய பங்கும் பெருமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை சந்திக்கிற நேரத்தில் எல்லாம், இதனை ஒரு அண்ணனாக கருதி சந்திப்பிக்கிற நேரத்திலெல்லாம் என்னுடைய நலனை விசாரிக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினமும் அதே எண்ணத்தோடு உடல்நிலை எப்படி இருக்கிறீர்கள், உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள், நன்றாக இருங்கள் என்கின்ற எனக்கு ஊக்கத்தை தந்திருக்கிறார்கள். அது வாழ்நாளிலே எனக்கு தொடர வேண்டும் என்ற நல்ல மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் கேட்டு அந்த வாய்ப்பை எனக்கு தந்த நம்முடைய தளபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் பலமுள்ள ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி திமுக தான். தொண்டர்களுடைய கடுமையான அந்த உழைப்பின் மூலம் வெற்றி பெற்றாலும் எங்களுடைய வெற்றிக்கு காரணம் தொண்டர்கள் தான் என்பதை மறக்காத தலைமை இருக்கிற காரணத்தினால் இந்த தலைமை இன்றைக்கும் வலுப்பட்டு இருக்கிறது. கலைஞர் தான் கழகம், கழகம் தான் கலைஞர் என்கிற காலம் இருந்தது. இப்போது தளபதி தான் கழகம், கழகம்தான் தளபதி என்ற நிலைக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆசை, கலைஞர் குடும்பத்தால் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள முடியும், இந்த கட்சியை வழிநடத்த முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம். காரணம் கலைஞருக்கு பிறகு ஐயாவது தளபதி மு.க. ஸ்டாலின், அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்று வரிசையாக வந்தாலும் இவர்கள் அந்த திறமையை பெற்றிருக்கிற குடும்பம் இந்த ஐயா குடும்பம், எங்கள் ஐயா கலைஞர் ஐயா குடும்பம். ஆக அந்த கலைஞர் குடும்பம் தான் அந்த நாட்டை ஆளணும், இந்த கட்சியை வழிநடத்தணுங்கிறது முழு மூச்சா நம்பிக்கை இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருவன். இந்த தொண்டர்கள் விருப்பம் நிறைவேறும், அது நிச்சயமாக நலமாக இருக்கும்.